வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த செய்திய படிக்கும் போதே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த செய்திய ப்ராசஸே என்னால பண்ண முடியல. இப்படியெல்லாம் கூட நடக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஹைதராபாத்ல கூக்கட்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஒரு அழகான குடும்பம். அப்பா, அம்மா அவங்களுக்கு 2 குழந்தைங்க. 10 வயசுல ஒரு பொண்ணு, 6 வயசுல ஒரு பையன். அப்பா, அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. குழந்தைங்க படிக்கிறாங்க. அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில பாத்தீங்கன்னா, அப்பா, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. பையனுக்கு ஸ்கூல் இருக்குன்னு அவங்க ஸ்கூல்ல விட்டுட்டாங்க. பொண்ணுக்கு அன்னைக்கு லீவு அப்படிங்கிறதுனால, அந்த பெண் தனியாக வீட்டில் இருந்திருக்கிறார். மத்தியானம் ஒரு 12:30 மணி போல பையனுடைய லஞ்ச் பாக்ஸ கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா வீட்டுக்கு வராரு. வீடு வெளிப்பக்கத்துல இருந்து தாள் போட்டிருக்கு. "என்னடா வீடு தாள் போட்டிருக்கே" அப்படின்னு வீட்ட தொறந்து உள்ள போனவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த தகப்பனுடைய நிலைமைய நெனச்சா அவர் பார்த்த அந்த காட்சி எப்படி அவர் லைஃப் லாங் அவர ஹாண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தன்னுடைய 10 வயது மகள் அங்க பெட்ரூம்ல கட்டில்ல இறந்து கிடக்குறாங்க. உடம்பு ஃபுல்லா கத்தி குத்து காயங்கள். கழுத்த மொத்தமா அறுத்து போட்டிருக்காங்க. அந்த காட்சிய பார்த்து நிலகுலஞ்சு போன அந்த அப்பா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றாரு. போலீஸ் வராங்க. கம்ப்ளீட்டா தரோவா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இத எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே தெரியாம 5 சிறப்பு தனிப்படை அமைத்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி, இந்த கொலையை செய்தது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா போலீஸ்க்கு எந்த ஒரு தடயமும், எந்த ஒரு லீடும் கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1 வாரம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, இதுல யாரு குற்றவாளி அப்படிங்கிறது தெரியாமலே போயிடுமோ, இது ஒரு கோல்ட் கேஸா மாறிடுமோ அப்படின்னு போலீஸ் அச்சத்துல இருக்கும் பொழுது, ஃபைனலா அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது அதே பில்டிங்கை சேர்ந்த ஐடில வொர்க் பண்ணக்கூடிய ஊழியர் ஒருவர். அவர் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறார் போல இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு, இந்த பக்கத்து பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு 14 வயது பையன், சிறுவன். அவன நான் இந்த சுத்து வட்டாரத்துல பார்த்தேன். அவனுடைய நடவடிக்கைகள் எனக்கு சந்தேகத்த ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. ஆனா அப்போ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எதுக்கும் அந்த பையன வேணா விசாரிச்சு பாருங்க. அந்த பையனுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த பையன விசாரிக்கலாம்னு போலீஸ் அவன் வீட்டுக்கு போனா, அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸ்கூலுக்கு போய் அந்த பையன கூப்பிட்டு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் அவங்க விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்பொழுது ஆரம்பத்துல அந்த பையன் சொல்லியிருக்கான், "இல்ல, இல்ல. அவங்க எனக்கு நல்ல நண்பர்கள் தான். எனக்கு நல்லா தெரியும். அந்த தம்பியோட நான் அடிக்கடி விளையாடுவேன். இன்ஃபாக்ட் அந்த தம்பி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீடே அப்படியே துக்கத்துல மூழ்கி கிடக்கும் பொழுது, இவன் போய் அந்த பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருக்கான். என்னுடைய நல்ல நண்பன் எனக்கு தெரியாது. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ஒரு 10, 10:30 மணிக்கு அப்பா அப்பான்னு அந்த பொண்ணு கூச்சல் போட்ட சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பையன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முன்னுக்கு பின் முரணாக நெறைய விஷயங்கள் இருந்ததுனால, அவன மேலும் துருவி துருவி விசாரிக்கிறாங்க போலீஸ். ஆனா அவன் கிட்ட இருந்து அவங்களால எந்த உண்மையும் வாங்க முடியல. அடுத்தது அந்த பையன் வீட்டுக்கு அவன கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் அவன் ரூம செக் பண்ணும் பொழுது, கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ரத்தம் கறை படிந்த கத்தி அவங்க கையில அகப்படுது. அதே மாதிரி கொலை நடந்த சமயத்துல அவன் அணிந்து கொண்டிருந்த ஆடைகள், ரத்த கறை படிந்த ஆடைகள். அத அவன் வாஷ் பண்ணிட்டான். இருந்தாலும் அதுல மினிமம் ரத்தக்கரை இருந்திருக்கு. அத எடுத்து ஃபோரன்சிக் அனாலிசிஸ்க்கு அனுப்புனதுக்கு அப்புறம், அது அந்த பெண்ணுடைய ரத்தக்கரை தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு அந்த பையன அவங்க கைது பண்ணியிருக்காங்க. "ஏன்டா இப்படி பண்ணுன?" அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்ன காரணம் இருக்குல்ல, அதுதாங்க அப்படியே மனச உறைய வச்சுருச்சு. அந்த பெண்ணுடைய சகோதரர் 6 வயது அந்த குழந்தை கிட்ட ஒரு எம்ஆர்எஃப் கிரிக்கெட் பேட் இருந்துச்சாம். ஒரு 10, 15 நாள் முன்னால இந்த பையனும் அவனும் விளையாடும் பொழுது, இந்த பையன் அந்த குழந்தை கிட்ட கேட்டிருக்கான், "இந்த பேட் நல்லா இருக்கு. இதோட ஸ்ட்ரைக் நல்லா இருக்கு. இதோட த்ரோ நல்லா இருக்கு. எனக்கு இந்த பேட்ட குடு நான் விளையாடிட்டு தரேன்" அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பையன், "இல்ல நான் இந்த பேட்ட குடுக்க மாட்டேன். இது என்னோட பேட்" அப்படின்னு சொல்லி குடுக்க மறுத்திருக்கான். இது இந்த பையனோட மைண்ட்ல தொடர்ந்து ப்ளே ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட 2 வாரம் 15 நாள் உட்கார்ந்து, இந்த பேட்ட எப்படியாவது அந்த பையன் கிட்ட இருந்து நம்ம எடுக்கணும். இந்த பேட்ட நம்ம திருடணும். அப்படின்னு பிளான் போட ஆரம்பிச்சிருக்கான். இந்த பிளான் போடுறதுக்கு ஓடிடில வரக்கூடிய சீரிஸ் எல்லாம் பார்த்திருக்கான். எப்படி திருடலாம்? எப்படி சந்தேகம் வராம இருக்கும்? எப்படியெல்லாம் மாட்டிக்காம இருக்கிறது? அப்படின்னு பல்வேறு சீரிஸ பார்த்து, இவன் தயாரிச்ச ஒரு நோட் போலீஸ் கையில கிடைச்சது. அதுல ரொம்ப தெளிவாக பல திடுக்கிடும் விஷயங்கள அவன் குறிப்பிட்டிருக்கான். அதாவது தினம் அந்த வீட்ட நோட்டமிட்டு,
அந்த வீட்ல அப்பா, அம்மா எத்தன மணிக்கு போறாங்க? அந்த வீட்ல அப்பா, அம்மா எத்தன மணிக்கு ஆபீஸ் போறாங்க? அந்த பசங்க எப்போ ஸ்கூலுக்கு போறாங்க? எத்தன மணிக்கு திரும்பி வருவாங்க? அந்த வீட்டு பக்கத்துல சுத்து வட்டாரத்துல எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு? எப்படி அந்த வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரால படாம நாம நுழைய முடியும்? இங்க திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு என்ன டைவர்ஷன் கிரியேட் பண்ணலாம்? அதற்காக அந்த பையன் போட்டிருக்கிற பிளான் பாருங்க. வீட்ல இருக்கக்கூடிய கேஸோட அந்த டியூப கட் பண்ணி விட்டுட்டா, கேஸ் லீக் ஆயி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா, நாளைக்கு யாரும் வந்து இத சந்தேகப்பட மாட்டாங்க. கேஸ் லீக்னால ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு இந்த திருட்டு தெரியாம போயிடும். அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி, தன்னுடைய பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கரெக்ட்டா அந்த மண்டேவ அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்து அந்த பொண்ணுக்கு லீவு. அந்த பொண்ணு வீட்ல இருக்கா அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியல. இவங்க வீட்டு மாடியில இருந்து அந்த வீட்டு மொட்டை மாடிக்கு ஈஸியா போயிட முடியுமா? அதனால மொட்டை மாடி வழியாக தாவி குதிச்சு, அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இவன் திருடுற டைம்ல கரெக்ட்டா அந்த பொண்ணு பார்த்திருக்குது. கூச்சல் போட்டிருக்கு. கூச்சல் போட்டோனே கையில இருக்கிற கத்தி எடுத்து அந்த பொண்ண சைலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 20க்கும் மேற்பட்ட முறைகள் அந்த பொண்ண கத்தியால குத்தியிருக்காங்க. அந்த பொண்ணோட சத்தம் வெளியில கேட்க கூடாதுங்கிறதுக்காக கழுத்த அறுத்து போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இறந்துட்டாளா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டு, அந்த பேட்டையும் எடுத்துக்கிட்டு, அங்கேருந்து அவன் கிளம்பியிருக்கான். கிளம்பி யாரும் இல்லாத அந்த மொட்டை மாடியில ஒரு 15, 20 நிமிஷம் வெயிட் பண்ணி, அந்த கோஸ்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம், கிடகிடன்னு அவன் வீட்டுக்கு போயிட்டு, அவன் போட்டிருந்த அந்த ரத்தக்கரை படிஞ்ச துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவச்சு, அத எடுத்து கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு, இந்த கத்தியும் கழுவி கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு, எதுவும் நடக்காதது போல அவனோட ரொட்டீன் வேலைகள அவன் பார்த்திருக்கிறாங்க. இவ்ளோ விஷயங்களையும் போலீஸோட இன்ட்ராகேஷன்ல அவன் சொல்லியிருக்கான். ஒரு பேட்டுக்காக ஏன்டா கொலை பண்ண? ஒரு பேட் வேணும்னா உங்க அப்பா, அம்மா கிட்ட கேட்டா அவங்க வாங்கி குடுத்திருப்பாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, எங்க அப்பா, அம்மாவுக்கு வசதி இல்ல, கஷ்டப்படுறாங்க. அவங்கள மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அதனால தான் அந்த பேட்ட எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்ல, அந்த பேட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. எனக்கு அந்த பேட் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் உட்கார்ந்து பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தை. 14 வயசு இந்த பையனுக்கு. அவன் மனசாட்சியே இல்லாம கொலை பண்ண அந்த குழந்தைக்கு 10 வயசு. இதுல யார நம்ம குறை சொல்ல முடியும்? யோசிச்சு பார்த்தா 2 குடும்பமுமே விக்டிம்ஸ் தானே! இதத்தான் பல நாட்களா நான் பேசிட்டு வரேன். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஆகட்டும், சோசியல் மீடியாவாகட்டும், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆகட்டும், ஏன் தொலைக்காட்சிகள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வயலன்ஸ் தான். முந்தா நேத்து கூலி படம் திரைப்படம் பார்க்க போனேன். அன்னைக்கு காலையில ஒரு செய்திய வந்து நியூஸ் பேப்பர்ல படிக்க முடிஞ்சது. அதாவது கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் குடுத்துட்டாங்க. ஆனா தியேட்டருக்கு பெற்றோர் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வராங்க. அதனால குழந்தைகளும் பார்க்க அனுமதிக்கணும் அப்படின்னு கூலி பட தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னு ஒரு செய்தி படிக்க முடிஞ்சது. ஆனா உண்மையிலேயே அந்த படத்துல போய் உட்கார்ந்த பிகினிங் டு எண்ட் ஆரம்பம் முதல் சீன்ல இருந்து கடைசி சுபம் போடுறது வரைக்கும் வயலன்ஸ் 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 தவிர வேற எதுவுமே இல்லைங்க. ஆரம்பத்திலேயே ஒருத்த கழுத்துல சங்கிலிய கட்டி தூக்கி தொங்க விடுறாங்க. முதல் சீன்ல ரஜினிகாந்த் பேசுறாரு. 30 வருஷம் ஆச்சு நான் குடிச்சு. குடிச்சதுனால தான் என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அதனால அந்த குடிய தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னு ரஜினிகாந்த் கேரக்டர் பேசுது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த நாகார்ஜுனா கேரக்டர் ஃப்ரேம் டு ஃப்ரேம் குடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து இது போன்ற படங்கள் தானங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அது ரஜினிகாந்தா இருக்கட்டும், இல்ல விஜயோட படங்களா இருக்கட்டும், லியோ எவ்வளவு வயலன்ஸ். ஜஸ்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு வயலன்ஸ். ஒரு பாகுபலியில கழுத்த சீவுனான்னா அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லா படத்திலயும் கழுத்த சீவலாம். சரி மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தான் இப்படி இருக்குன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் கேட்கவே வேண்டாம். சென்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லங்கிறதுனால தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வக்ரத்தெல்லாம் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா எடுக்கிறவங்க, ஓடிடில வெப் சீரிஸ் எடுக்கிறவங்க, உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஹெல்தி கிளீன் என்டர்டெயின்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அவ்வளவு தூரமா கண்டென்ட்க்கு பஞ்சமாயிடுச்சு. எத்தனையோ நல்ல விஷயங்கள மக்களுக்கு போய் சேர்ற வகையில ஜனரஞ்சகமா சொல்றதுக்கான எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு உலக
உலகத்துல இல்லாத செக்ஷுவல் பர்வர்ஷன்ஸையும் வயலன்ஸையும் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு அடுத்த தலைமுறையுடைய மனசுக்குள்ள திணிக்கிறீங்க. இது மூலமா என்ன சாதிக்க போறீங்க? இது போன்ற வக்கரங்களை கலை வடிவம் மூலமா வடிகால் கொடுக்கக்கூடியவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை உங்களோட உட்கார வச்சுக்கிட்டு இது போன்ற கண்டென்ட் உங்களால பார்க்க முடியுமா? செக்ஸ் எஜுகேஷன் பேசுங்கன்னு சொல்றோம். பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் வெளிப்படையா கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா அதுக்கும் ஒரு முறை இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ரைட்ஸ குளோரிஃபை பண்ணி அத ஹீரோயிசம் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த மோசமான பழக்கத்தை என்னைக்கு நிறுத்த போறீங்க? அதே மாதிரி இங்க பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோஸ் அடுத்த மீட்பர் நான் தான் அப்படின்னு வந்து மேடைக்கு மேடை பேசுறீங்களா? உங்களுக்கும் இந்த கேள்வியை வைக்கிறேன். கொஞ்சமாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா? அடுத்த தலைமுறையோட ஓட்டு வேணும். ஆனா அவங்க வாழ்க்கைக்கு இப்படி வேட்டு வைக்கிறீங்களே. இதெல்லாம் பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? தண்ணி அடிக்கிறது, டம் அடிக்கிறது, பொண்ணுங்களை கிண்டல் பண்றது, அவங்கள பின்தொடர்ந்து போறது, அப்பா அம்மாவை மரியாதை இல்லாம ஒருமையில பேசுறது, இதெல்லாம் தான் ஹீரோயிசம். இதெல்லாம் நீங்க குளோரிஃபை பண்றீங்க. கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுங்க. உங்களை நம்பி உங்களை பார்த்து நிறைய இளைஞர்களை இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க. அப்படி உங்களை பார்த்து இப்படி இளைஞர்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க அப்படிங்கிற கொஞ்சமாவது மனசாட்சியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு இது போன்ற கண்டென்ட்டை நீங்களும் சர்டிஃபை பண்ணி அதுல நடிக்காதீங்க. இன்னைக்கு ரியாலிசம் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற பேர்ல எதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க. சரி, அப்படிப்பட்ட சென்சிட்டிவான இஷ்யூஸ ஹேண்டில் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி நோ. அத வச்சு எப்படி சென்சேஷனலைஸ் பண்ண முடியும்? எப்படி ஒருத்தருடைய நெகட்டிவ் இன்ஸ்டிங்ஸ தூண்டி விட முடியும்? அப்படிங்கறதுலதான் உங்களுடைய நோக்கம் இருக்கே தவிர அது மூலமா பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு அடுத்த தலைமுறைக்கு கடத்துறோம் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இல்ல. இன்னைக்கு இந்த மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி அவ்வளவு மோசமா மாறிடுச்சு. எந்த செய்தி எடுத்தாலும் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சென்ஸை விட சென்சேஷனலிசம்ல தான் உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்கு. இது மிகவும் வருத்தத்தோட நான் பதிவு பண்றேன். ஏன்னா இதே மீடியா ஃப்ரெட்டர்னிட்டில நானும் இருக்கேன். எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத உணர்ந்ததுனாலதான் இவ்வளவு வருத்தத்தோட இதை நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு அந்த குழந்தை சொல்லியிருக்கிறான், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய சீரீஸ பார்த்துதான் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுடைய பிரவுசிங் ஹிஸ்டரியை பார்த்து அதை கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க போலீஸ். மணி ஹீஸ்ட், அடோலசன்ஸ் போன்ற ஓடிடி சீரீஸ் எல்லாமே இதுதானே கத்து கொடுக்குது. ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஹிட்டான ஒரு சீரீஸ் என்ன தெரியுமா? அடோலசன்ஸ். இந்த சீரீஸோடைய கரு என்ன தெரியுமா? ஒரு 13 வயசு பையன் ஸ்கூல்ல தன்னுடைய ஒரு கிளாஸ்மேட்டை கொலை பண்ணிடுறான். இதை எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, எதனால இவன் கொலை பண்ணா, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கறத டீடைல்டா ஒரு சீரீஸா எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவும் அப்படித்தானே இருக்கு. Facebook எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, ட்விட்டர் எடுத்துக்கோங்க. வெறுப்பு, வன்மம், வக்கம் இதுதானே அதிகமா இருக்கு. அருவாளை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணி போட்டா அத பெரிய ஹீரோயிசம்னு பேசுறாங்க. அரைகுறையா ஆடையோட டான்ஸ் பண்ணா அத உரிமை. அரைகுறை ஆடை போட்டுக்கிட்டு வல்கரா டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணா அது எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்படின்னு பேசுறாங்க. யங் அடோலசன்ட் மைண்ட்ஸ் எவ்வளவு சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. தினம் தினம் இது போன்ற கண்டென்ட்ட பார்த்து பார்த்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், இதுதான் the நியூ நார்மல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பெட் இதனாலதான் நான் சொன்னேன், இந்த விஷயத்துல இந்த 2 குடும்பமும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள். அந்த இறந்து போன குழந்தை ஒரு விக்டிம்னா அந்த கொலை பண்ண அந்த சிறுவனும் ஒரு விக்டிம் தான். அவன் பண்ணக்கூடியதோடைய ரிப்பர்கஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி அவன் யோசிச்சிருந்தா அதை பண்ணிருப்பானா? இன்னைக்கு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அவன் மேல கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. அவனை ஜுவனைலா தான் ட்ரை பண்ண போறாங்க. இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு கொலைய பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் போலீஸ் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. தடயங்கள் எல்லாம் அழிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு பையனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கான்னா எந்த அளவுக்கு மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அந்த குழந்தை இருக்கும். யோசிச்சு பாருங்க. மனசாட்சி, கான்சியன்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு இது போன்ற வயலன்ஸ்
மனசாட்சி கான்ஷியன்ஸ் அப்படிங்கறத இது போன்ற சோசியல் மீடியா, ஆன்லைன் கான்டென்ட், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இன்னைக்கு மெல்ல மெல்ல சாகடிச்சிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஆனா இது போன்ற நியூஸ் பெத்தவங்களுக்கு ஒரு பாடம். குழந்தைங்க மணிக்கணக்கா ரூமுக்குள்ள செல்போன கையில வச்சுக்கிட்டு, பூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு கூப்பிட்டு கேள்வி கேளுங்க. என்ன ப்ரௌஸ் பண்றாங்க? என்ன கான்டென்ட் பாக்குறாங்க? அப்படிங்கிறத ப்ளீஸ் செக் பண்ணுங்க. அப்படி இது போன்ற வயலன்ஸ் அதிகம் பாக்குறாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்க கூட உட்கார்ந்து வெளிப்படையா கம்யூனிகேட் பண்ணுங்க, பேசுங்க. இதெல்லாம் சினிமால, ஃபேண்டஸில, ஃபிக்ஷன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல இது போன்ற விஷயங்கள்லாம் வாழ்க்கைய சுத்தமா நாசம் பண்ணிடும். அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. இன்னைக்கு அந்த பையனுடைய எதிர்காலம் மொத்தமா போச்சே. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற பேர்லயும், கான்டென்ட் அப்படிங்கிற பேர்லயும், அடுத்தடுத்த தலைமுறையோட சிந்திக்கக்கூடிய திறன, அவங்களுடைய மனசாட்சி, அவங்களோட குற்ற உணர்ச்சி இது எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதமே இல்லாத ஒரு அடுத்த தலைமுறைய நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப நான் சொல்றதுடைய வலி, வேதனை புரியும்.